அதே மாதிரி இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷில் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா மாதிரி இன்னொன்று என்னென்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இல்லை. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுன்னு. இவ்வளோ பெரிய டிவி நானும் வாங்கணும்னு ஆசை தான். ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்றதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோனா, குட்டி வந்து 5000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அவங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்தாக டிவியே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய டிவி வாங்கணும்னு ஒரு ஆசை. ஃபோன் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஃபோனும் பெட்டரா டிவி பெட்டரானா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு டிவி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஃபோனும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்டையுமே இப்போ ஒரு நல்ல ஒரு மொபைல் இருக்குது. டிவி 2 மாதமாக பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிவி எடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ டிவிலாம் பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். டிவி நான் வந்து இதுதான் பார்த்துருக்கேன். இந்த டிவி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சைஸில் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷில் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா லோன் கட்டி நம்மளுக்கு தலைவலி உண்டாக்குறதுக்கு நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் நம்ம வந்து ரெடி கேஷ்லேயே எடுத்துடலாம். அதனால் வந்திருக்கேன். பார்க்கலாம். இவ்வளோ பெரிய டிவி நானும் வாங்கணும்னு ஆசை தான். வாங்கிடலாம். நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீட்டில் இருக்கும் போது அழகாக வாங்கிடலாம். இவ்வளோ பெருசு அழகாக இருக்குதுல்ல. இந்த கடை எங்களுக்கு கொஞ்சம் லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் வந்து ரெடி கேஷ்லேயும் ஐஃபோன் வாங்கினாங்க. எல்லாமே இந்த கடை தான், வசந்த் அண்ட் கோ. ஸோ பார்க்கலாம். மாதிரி இன்னொன்று என்னென்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இல்லை. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்குது வாஷிங் மிஷின் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அதனால் அம்மாவுக்கு வந்து இருங்க, நான் வந்து என் மூஞ்சை பார்த்த மாதிரி பேசுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு வந்து நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவங்களோட பர்த்டே போச்சு 25th. அப்போ வந்து நான் வாஷிங் மிஷின் வேணுமா, அவங்களுக்கு ஏதாச்சும் வேறு, அவங்களுக்கு வந்து கொலுசு வேணும்னு கேட்டுட்டாங்க. கொலுசு மட்டுமே நல்லா சல்லுன்னு இருக்கும்ல, அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வாங்கி கொடுத்தேன். அதுவே 40,000 கிட்ட வந்துடுச்சு. அவங்க வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், வாஷிங் மிஷின் தான் எடுத்து கொடுத்துருப்பேன். அவங்க வந்து இப்போ மறுபடியும் துணி துவைக்க ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க வாஷிங் மிஷின் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு கிஃப்ட் பண்ணுறேன் வாஷிங் மிஷினு. சரி, என்னால் காட்ட முடியாது. வீட்டில் போயிட்டு அந்த வாஷிங் மிஷின் அம்மா வீட்டில் வைக்கிறது எல்லாமே காட்டுறேன். எங்களுக்கு வந்து டிவி, அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின் ரெண்டுமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதம் எப்படின்னா ஓட்டையே தான் ஆகணும். என்ன பண்ணுறது, ஃபேமிலியோ கவனிக்கணும், எங்களையோ பார்த்துக்கணும். அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி கேஷாக தான் பண்ணுறேன். கையில் இருக்கிறது பெரட்டி போட்டு கொடுக்கறது. ஸோ பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கேன். இது வந்து கண்டினியூ. ஸோ எனக்கு கால் வந்திருக்கு, அவங்க வந்து கீழே நிற்கிறாங்கன்னு காலையிலேயே. ஸோ அதனால் வந்திருக்கேன். அவங்க மேலே தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா புதுசு இல்லை, அதனால் காட்டுறேன் நான். பாருங்கள், வேறு பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. காட்ட முடிச்சுட்டு சொல்கிறேன். ஜாலியாக இருக்குது. புது டிவி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், எடுத்துக்கிட்டு வராங்க. 55 இன்ச்சு டிவி. குட்டி ஆசைப்பட்டதை நிறைவேற்றியாச்சு. இது உடனே குட்டிக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் தான். வீடே சின்னது தான், ஆனால் 55 இன்ச்சு எவ்வளோ பெருசு.
எப்பா ஆனால் வேற லெவல். இதை பார்த்தானா 55ங்க, அவங்க கேட்குறது 50 தான். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் மாட்டிட்டு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி குட்டியை வந்து எழுப்பி சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம், ஓகேவா? எனக்கு கால் வந்ததுனால நான் எழுத இல்லைன்னா அவங்கெல்லாம் மாட்டிருப்பேன். இது ரெடி கேஷ்னால அவங்கள கூட்டிகிட்டு போகல, ஓகேவா? பாருங்கள், வாஷிங் மிஷின் வேறு அம்மா வீட்டில் இருக்கும். அதை வந்து அம்மா வீட்டில் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? தூக்கத்தில் இருக்கேன், யாரும் தம்மா நினச்சிக்காதீங்க. நல்ல கம்பெனி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி நான் வந்து குளிக்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த டிவியை வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டணும், வாங்க. குட்டி எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட போறாங்கன்னு தெரியல, எப்படி இருக்க போகுது தெரியல. குட்டி ஏங்க பாரு, எழுந்துரு. டைம் என்ன தெரியுமா? 10:30. இங்க வா, இங்க வா. கால் வருது, இந்தா. கத்த வைக்காத. ஏய், இந்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி ஏந்து போட்டாரு. ஏய், எழுந்துரு, வச்சிருவேன் அடியில. எழுந்தீங்க வாய. ஏய், சொங்கி மாதிரி பண்ணாத, எழுந்துரு. பரதேசி மேலே இருக்காங்க. அந்த முடியை வந்து நான் என்னன்னா ஒரு நாள் கட் பண்ணுறேன், வெயிட் பண்ணணும். எங்க பாரு. ஏய், வீடியோ எடுத்துனுக்கிற, ஒழுங்கா படு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடி. ஏய், இங்க வா. ஏன் அந்த ரூம்ல உனக்கு பிடிச்சது ஒன்று வச்சிருக்கேன். ஓ, எனக்கு வேணாம் இப்பெல்லாம் சொன்னான். ஏய், இங்க வா தொட்டியே. உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், இங்கே வாயேன். சீரவை விற்றுட்டேன். சீரவை விற்றுட்டியா? ஆமாம், அவன் இல்லை கீழே. அவனை யாரும் விற்ற? அவனை விற்பாங்களா? லூஸ். இங்கே எழுந்துரு இருக்கான், வீடை பாரு. என்னம்மா தூக்க வேண்டியதுக்கு ஏன் மூடி பண்ணுற? ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு தூக்க தான் முக்கியமா? வரியா வேணாமா? எல்லாம் தூக்கி போய் கொடுத்துருவேன் நான். நீ நான் சீக்கிரமாக இருந்துச்சுட்டு இன்னைக்கு அதிசயமாக மேக்கப்லாம் போட்டு நீங்க வாங்கிட்டு உனக்கு சார் கண்ணை மூடு. ஏய், அம்மையார் ஏற்கனவே தூக்கத்தில் ஏ சீரோ மிச்சிடாது. இருமோ இப்படிலாம் கொண்டு போயெல்லாம் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண மேக்கப் பண்ணிட்டு வரேன். ஏய், யாரு அவன்? நான் போயிட்டு மூஞ்சி கிஞ்சாச்சு கழிக்கிட்டு பல்லு கிள்ளி விளக்கிட்டு வரேன்டி. இந்த சர்ப்ரைஸ் நீ பல்லு கூட வளர்க்க மாட்டேவா? ஏய், இரு தலையாச்சு இருமோ பரதேசி மாதிரி இருக்குமோ, தலையாச்சு சீக்கிட்டு வரமோ. அமைதியா பேசாம போகுட்டே. எப்படியும் எதுவும் இல்லை, சும்மா காலங்கத்தில் கை வைய. லெஃப்ட் சைட்ல கை வைய. ஏய் லூஸ், கீழே வை. அப்படியே கீழே வை. கண்ணை எரியுது. என்னது? போட்டு அழுத்துறா. என்னதுரி? கண்ணே இப்ப தெரியாதுரி. சரி. டிவியா? அதோ எத்தனை இன்ச்சு பாரு. ஐயோ, இவ கண்ணு அழுத்தனால கண்ணு எனக்கு தெரியல. ஐயோ, 55. 65 வேணுமா? ஏய், நான் 50 இன்ச்சு தானடி கேட்டேன். 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கேன். நான் கூட இந்த அளவுக்கு ஹைட் இல்லடி. என்னோட டிவி தாண்டி ஹைட்டா இருக்குது பாக்குறதுக்கு. பெரிய டிவி பாருங்க. என் தூக்கமே தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ. சீரியஸா எனக்கா இது ரெடி கேஷ் தான், லோன் கூட இல்ல. ரெடி கேஷ்லியா? சீரியஸாவே ஒண்ணு பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியாம. என்ன பண்ண சொல்லி தோலடி. வேற ஏதாவது வாங்கி எனக்கு கடைக்கிட வச்சிடாதடி. அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். அம்மாவுக்கு சேர்த்தா எல்லாம் பிளான் பண்ணி தான் போயிருப்பீங்க போல. ஏய் லூஸ், போனதே நானு, அப்புறம் வந்து என் அண்ணன். ஏய் சூப்பரா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் டிவி உடைச்சிடாத. சாரி, தூக்கத்துல என்னால நம்பவே முடியல. எனக்கு இது உடனே பண்ண வருவாங்க. இன்னைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான். ரெடி கேஷ்ல எங்க வாங்கினேன்? வசந்த் அன்போ வீடியோலாம் எடுத்துருக்கேன். எடுத்துருக்கியா?
எனக்கு இது பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுப்பான்னு நினைச்சேன்டி. இன்னடி இப்ப போய் சர்ப்ரைஸ் பண்ற? நாளைக்கு இது ஏதுனா பிறந்த நாளைக்கு இன்னும் பல்கா போல. ஏன்டி பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கலாமே நீ? இவ்வளவு டிவி இல்ல நம்ம வீட்டுல, டிவி இல்லங்க, சீரியஸாவே 2 மாசமா டிவி இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். டிவி இல்ல ஆனா வாங்கினா எனக்கு 50 இன்ச் தான் வேணும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். டிவி வாங்கினதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது சம்பவம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து போனதே செகண்ட் ஹேண்ட்ல எடுத்தோம். அது வந்து தனியா பிட்டு ஆட் பண்றேன். 10,000 ரூபாய் தானே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு செகண்ட் டிவி இல்லன்னு சொல்லிட்டு இப்போ ரீசனா போய் வாங்கினேன். அது வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டாங்க. ஒரு நாள் தான் ஓடிச்சு. அது பார்த்தா டக்குன்னு கோடா வந்துருச்சு. வாங்கி 10,000 கூட ரிட்டர்ன் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கடையில போயிட்டு ஒரே சண்டை. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இவ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வேணாம், நான் புதுசே வாங்கிக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வெறுத்ததுதான் இப்ப நடந்த சம்பவம் அது. ஏற்கனவே நாங்க வீட்டுல வச்சிருந்ததுமே செகண்ட் ஹேண்ட் டிவி தான். அதுவும் அங்க ஓரமா கிடக்குது. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹேண்ட் போயவே வேணாம், புதுசுக்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ரொம்ப நாளாவே. நான் டிவி இல்லாம ஒரு மந்த் இவரோட பிறந்த நாளில இருந்தே டிவி முன்னாடி மாசத்துல இருந்தே டிவியே எங்கள்கிட்ட இல்ல. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சரி இருந்தாலும் நம்ம ஏதாவது பாக்குறோமே, ஏன்னா அதுல ரொம்ப அனுபவம் பட்டாங்க இவங்க செகண்ட் ஹேண்ட் எடுத்து. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனாலுமே நான் செகண்ட் ஹேண்ட்ல திருந்தாம செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினேன். சரி இருந்தாலும் நம்ம பட்ஜெட் கம்மியா இருக்கு, நம்ம கிட்ட காசு இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன். அதுவுமே நமக்கு இதுக்கப்புறம் வேண்டாம் டிவின்னு ஒதுங்கிட்டேன். வேணாம் நம்ம டிவியே வேணாம், நம்ம பாத்துக்கலாம், நம்மளோட கடன்லாம் நிறைய இருக்கு, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்டேன். நானு அழுதுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனா எனக்கு சத்தியமா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சரி புதுசே வாங்கினா ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுவும் எனக்கு வந்து சின்ன டிவி எல்லாம் பாக்குறது எனக்கு சுத்தமா உடைய எனக்கு இருந்தா பெருசா என் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். 50 இன்ச்சு தான் கேட்டேன், எக்ஸ்ட்ராவே ஒரு இன்ச்சு 5 எக்ஸ்ட்ரா வேண்டாம்டா 55. ஸோ இது பார்க்கும்போது அப்படியே சும்மா ஸ்க்ரீன் அப்படியே தியேட்டர்ல பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு. ரொம்ப அஞ்சிருப்பேன். ஏன்னா டிவி வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ வசந்தன் கோல ரொம்ப அலைய வச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இது அதனால அவங்களுக்கு அனுபவம். நான் 2 வாங்கினேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ அலைச்சல் பண்ணுவாங்க, வர்றது கஷ்டம். ஆனா இன்னைக்கு இவன் எந்திரிக்கவே மாட்டான். என்னோட அதிசயமா எந்திரிச்சிட்டான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. தூங்கிட்டே தான் இருப்பேன் என் கூட. நான் தான் லைவ் போட்டது ரொம்ப லேட்டு வேற. நான் தான் எப்பயுமே வந்து சீக்கிரமா எந்திரிப்பேன். இவன் எந்திரிக்கவே மாட்டான். எந்திரிச்சு வந்திருக்கும் போல கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து, மேடம் வீட்டுக்கு புதுசு தான் வாங்கியிருக்காங்க மேடம். ஐயோ எவ்வளோ ரேட்டா இருக்கும் புதுசுலாம், இங்க பாருங்க. ஐயோ வாங்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட வாஷிங் மிஷின் பாரு. அதுவுமே வந்து கொஞ்சம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் தான் வாங்கியிருக்கேன். கம்மி பட்ஜெட்ல தான் வாங்கினேன். அதனால நல்லா தான் எடுத்தேன். அது அம்மா வீட்டுல போயிட்டு விற்பாங்க. அவங்களுமே ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வாஷிங் மிஷின். ஆனா நான் சொல்லிட்டேன் அதுக்கு என்ன காரணம், ஆல்ரெடி அவங்களுக்கு வாங்கி தரதான். ஆனா அவங்க பர்த்டே கூல்ஸ் வாங்கி கொடுத்தோம்ல. சரி ஓகே, அங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்குமா இல்ல வந்துருக்கீங்க தெரியல. அது சரி ஓகே, நம்ம டிவிமா டிவி பிரிக்க கூடாது, அவங்க வந்து தான் மாட்டுவாங்களாம். ரொம்ப பிடிச்சிருக்கேன். அவங்க தான் மாட்டணும். ஆமா, அவங்க வந்து மாட்டும் போது நான் நல்லதெல்லாம் பார்த்து செலக்ஷன் பண்ணல. நான் வேற வரல, என்ன பண்ணிருக்கேன். 4K எவர் 4K HDR TV 55 inch TV. சரி ஓகே, இப்போ என்ன நான் சீக்கிரமா எனக்கு மாட்டணும். இன்னைக்கே மாட்டணும். ஃபோன் நம்பர் வாங்க மாட்டிடலாம். ஃபோன் பண்ணலாம், வெயிட் பண்ணு. ஓகே, அப்படியே மாட்டும் போது சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ வருவாங்கன்னு தெரியல. எனக்கு காலங்காத்தால கொடுத்த சர்ப்ரைஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ஜாலி. செவ்வாய்க்கிழமை காலங்காத்தால கனவுல எதுக்கு கிள்ளிப்பாரு கனவா இருக்க போது தூக்கத்துல நடக்கிறதெல்லாம் பழிக்கிறாங்க. ஒரிஜினல் நமக்கும் ஒரிஜினலா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உனக்கு இல்ல மாட்டேன், நீ எனக்கு இல்ல. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தூக்கமே தெரிஞ்சிச்சு. தூக்கத்துல எப்படி இருக்கும் ஒரு பரதேசி மாதிரி. இந்த நேரத்தை சொல்லி தான் மேக்கப் ஆச்சு போட்டு கொஞ்சமாச்சு டீசெண்டா வந்திருப்பேன். அவங்க எடுத்து வந்துட்டாங்க. ஒரே ஆள் தான் வந்தாங்கன்னா எங்க நான் பாத்துருவோம்னு சொல்லிட்டு இப்பயே வீடியோ எடுத்துட்டாங்க. மேடம் பாத்தீங்க எவ்வளவு உஷாரா இருக்காங்க. சீரோ தள்ள மாட்டாங்க. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. சோ மாட்டும் போது அப்புறம் ஃபைனலா பாக்கலாமா? ஓகே பாருங்க, வெயிட் பண்ணு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்காங்க கமெண்ட் பண்ணிருங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி மாட்டுறாங்க. எதுவுமே ஃப்ரீயா விடுறதுக்கு நம்ம ஸ்டாண்ட் அடிச்சிட்டாங்க. இது நம்மளோட
ஆனால் வந்து டிவி அவங்க பேர் நீ போய் கொஞ்சம் இருங்க ஏசி ஆஃப் பண்ணாங்க 2 மினிட்ஸ் அவங்க வேலை முடியாது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. குடிக்கணுமாண்ணா இல்லை எனக்கு நான் பார்த்த ஆள் எவனும் இல்லை எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. பார்த்தேன் போர்டு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகாது போல், 2 பக்கமும் போர்டு இடிக்குது. ஒரு ஜென்சன் பாக்ஸ் ஒன்று வாங்கி போட்டுங்க, அது இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி. இல்லை இதெல்லாம் இப்போ மாட்டணுமேண்ணா, இது இந்த சட் இதை மாட்டாமல் அப்படியே போட்டுக்கல. இது டிவி இது ஓகேவா? கிட்ட ஏதாவது டிவி மாட்டணுங்கிறது ஒன்று வாங்க மாட்டணும். இல்லை பின்னாடி மாட்டணும், இது HDM. எப்படி இருக்கு? சூப்பர். பில் காப்பி ஃபஸ்ட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது டிவி எவ்வளோ பெருசாக தெரியுதுல்ல, எல்லாம் கேப் போட்டு கரெக்டாக தூக்கி மேலே போட்டிருக்காரு பாரு. இங்கே எவ்வளோ கேப் போட்டு போயிருக்காரு. நீ பழைய டிவி மாட்டும் போது கூட இப்படி மாட்டல தானே? அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. வைஃபை கனெக்ட் பண்ணிடுங்க. வைஃபை எப்படி கனெக்ட் பண்ண பிடிச்சிருக்கா? 55 இன்ச் டிவி இன்புட்ல வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல டிவி, பெரிய டிவி, 55 டிவி, செம்ம என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருக்கு டிவி. 55 இன்ச்சு எங்க வீட்ல இவ்வளவு பெரிய டிவியா அப்படின்னு செம பெருசு டிவி. இதுல குட்டியா தெரியுது தானே? பேக்ல கட்டா பேக்ல பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. டிவி 55 இன்ச்சு. எப்பா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. என்னால வாங்கவே முடியல. எங்க வீட்ல இவ்வளவு பெரிய டிவியா? ஜின்கிச்சிக்கு ஒரு வழியா எனக்கு வந்து இந்த அளவுக்கு இவ சர்ப்ரைஸ் பண்ணா நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா டிவி பெருசாக பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை மாதிரியே எனக்கு வந்து 55 இன்ச்சு டிவி கிடச்சிருச்சு. இனிமே நான் ஜாலியாக பார்ப்பேன். ஜாலி தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு. ஸோ அவங்க அம்மாவுக்குமே வாஷிங் மிஷின் அது வந்து ஒரு நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன், 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இது எங்களுக்கு மாட்டுறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் வந்து மாட்டி விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாள்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இந்த இது இன்னும் பெரிய டிவிலாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை தான். பாருங்க இதுவே ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. என்ன பண்றேன்? புது டிவி எல்லாம் பில் பாக்ஸ்லாம் பத்திரமா வைக்கணும். வசந்தன் கோவில் எல்லாம் புதுசா வாங்கின ரெடி கேஷ்ல வாங்கியிருக்கேன். ஆமா, அதனால மேடம்க்கு வந்து இப்ப தலைவலி இல்லை தானே? எஸ், இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்லை. எதுவும் ரிப்பேர் ஆகாது. எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஜாலி தான். எல்லாமே இப்பதான் நாங்க வந்து புதுசா தர்மாகோல்லாம் எல்லாமே புதுசா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லபடியா இந்த மாதிரி எல்லாமே வாங்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி தான். இன்னும் எல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி புதுசாவே. புதுசா வாங்கினா நம்மளுக்கு டென்ஷன் இருக்காதுங்க. ஆமா, எந்த தொல்லை இருக்காது. ஏன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி நான் அனுபவிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அப்படி வாங்கக்கூடாதுன்னு தான் புதுசாக வாங்கிட்டேன். ஸோ எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான், வா உட்காரு. நோட்டே எல்லாமே புதுசம்மா. இங்கே பாருங்க, எல்லாமே பாருங்க. டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவி இதுக்கப்புறம் வந்து தேட்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம்.
செம பெருசா தெரியுது. ஆமா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. பெரிய டிவியா நம்ம வீட்டில் அப்படின்னு நம்ம போது ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு. அதுவும் மெயினாக நான் வந்து இப்போ 5000 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபோன் வேணுமா டிவி வேணுமா, என்ன வேணும்? டிவி தான் எனக்கு வேணும். ஃபோன்லாம் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். வீட்டில் டிவி பார்க்கணும், எனக்கு புது புது படம் பார்க்கணும் அதனால ஃபோன் இருக்குதுங்க. இப்போ நல்ல ஃபோனாவே இருக்கு. அதனால எனக்கு டிவி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்டுட்டே. டிவி கொஞ்ச நேரம் பார்க்கணும், இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி டிப்ரெஷன். எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு வந்து பிறந்த நாளைக்கு தான் கேட்டு நம்ம எனக்கு எப்படியாவது 50 இன்ச்சு போதும், 50 இன்ச்சு வாங்கி தரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் பர்த்டேக்கு தான் வாங்கி தரலான்னு பார்த்தேன். 2 மாசம் டிவி பார்க்காம பித்து பிடிச்சி போயிட்டோம். டிவி இல்லாமலே இருந்தாலா கஷ்டமாயிடுச்சா, சரி அதுக்குன்னே நானுமே செகண்ட் ஹேண்ட்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு மறுபடியும். அது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? எப்பா எங்களுக்கு கோடுலாம் விழுந்து ஐயோ 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 நாங்கள் அனுபவிச்சோம் பாருங்க. இப்போ வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பா ஆட் பண்ணுவேன் பாருங்க. ஓகே, ஆட் பண்ணி இருப்பேன் நினைக்கிறேன் எல்லாம் முன்னாடி. எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ 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 தேங்க்யூ. புது டிவி வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்ட்ராவே வாங்கி கொடுத்துட்டேன். 50 50 50ன்னு கேட்டு 55லே வாங்கிட்டேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், குட்டி ஏஞ்சலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நன்றி. எங்கள் வீட்லேயும் ஒரு வழியாக டிவி வாங்கிட்டோம், புது டிவி வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு, எனக்கே பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தூக்கத்தில் அப்படியே ஏதோ கனவுல போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இன்னமும் எனக்கு ஒரு கனவுலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டில் இந்த டிவியா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டோம். அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஓகே, எல்லாம் சேர்த்து இதுலேயே வந்து ஒரு 1 lakh அப்படி செலவு பண்ணியிருப்போம். 1 lakh அப்படி 1 lakh கம்மி தான். ஆமாம், கம்மி கொஞ்சம். ஸோ எப்படி அப்படி இப்படின்னு செலவு ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் அது இதுன்னு வாங்கி என்ன அதுவே மாட்டுறது எல்லாம் அப்படியே இப்போ 1 lakh ஆனால் ஆயிருக்காது. அது கொஞ்சம் முன்னாடி கம்மி தான். ஓகே, இந்த டிவி பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 55 இன்ச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து டிவிலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க அம்மா வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க மேடம். ஸோ எனக்கும் வாங்கினாங்க, அவங்களுக்கும் வாங்கியிருக்காங்க போல். அவங்க வந்திருக்காங்க, நம்ம பார்ப்போம். இன்றைக்கி தான் வருது. இது வந்து 2-3 நாள் கழித்து தான் நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணணுன்றதுக்காகவே வீடியோ போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வந்தாங்கன்னா நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா, அதான் வசந்தன் கோவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. செம வேறு லெவல் பார்த்தீங்களா? பேக்கில் பார்த்துணும் பாவம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. புது வாஷிங் மிஷின். ஸோ எல்லாமே புதுசு தான். வசந்தன் கோவில் வாங்குறது. அவங்க அம்மாவுக்கு இது நாங்கள் பண்ணுற கிஃப்ட்டு. அவங்க பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வருவாங்க. ஸோ இந்த வாஷிங் மிஷின் தான் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பாவம் ரொம்ப நாளாகவே ஆல்ரெடி வச்சுருந்தாங்க, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ கையில் துவைக்கிறது கஷ்டமானதுனால நான் வாங்கி அவங்க இதுலேயும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இந்த டைமில் வந்து இப்போ வேறு எனக்கு டிவி வாங்கவும் கரெக்டாக வாங்கிட்டா. ஓகே, செம்ம ஹாப்பி தான். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஒரு வழியாக வாங்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கு 2 வீட்டுக்குமே நாங்கள் வந்து வாஷிங் மிஷினும் டிவியும் வாங்கியிருக்கோம். ஒரே கடையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாஷிங் மிஷின் வரும்போது நாங்கள் இல்லைங்க, நாங்கள் இப்போ தான் வந்தோம். இப்போ அவங்க அம்மா வீட்டில் வாஷிங் மிஷின் வந்துருக்கு. சூப்பராக இருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்தோம் ஆர்டர் பண்ணிவிட்டு. வேற மாதிரி. சாரி, அதை போடுறதெல்லாம் காட்டல. எங்களால் முடிஞ்ச தெம்புக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சூப்பராக இருக்குல்ல? வெளியே தெரியுதா வாஷிங் மிஷினோட இது எங்கள் அம்மா வீடுங்க. பாருங்க, அப்படி பேக்கில் காட்டு. கோத்ரேஜ். ஸோ எங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா செம்ம வேற லெவல் வாஷிங் மிஷின். வேற மாதிரி இருக்கு. நானே சும்மா ஆன் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கணும்? ஸ்டார்ட்டாக கொடுக்கணும். ஸ்டார்ட் எது இது டைமிங் எனக்கே வாங்கிச்சு. அதில் ஒரு மாதிரி இதில் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது, சொல்லி கொடுத்துட்டேன்.
அதை விடாது இதுவுமே இல்லாமல் அப்படி பண்ணுறா சரி பிடிக்கலாமா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எங்கள் வீட்டு டிவி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ.